வணக்கம் மக்களே, இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அபிஷேக் ரமேஷ். நிகழ்ச்சியை தொடரலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, சென்னை எக்மோரில் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் பாமக கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள். அதுக்காக மற்ற கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க, திமுக தவிர, விசிக உட்பட. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, நாம் தமிழர், புரட்சி பாரதம், அமமுகங்கிற சில கட்சிகள் அவர் கூட கைகோர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிமுக மற்றும் தாவேகா இந்த ஆர்ப்பாட்டத்தை புறக்கணிச்சதா சொல்றாங்க. தேமுதிக கடிதம் வாயிலாக ஒரு ஆதரவு தெரிவிச்சதா சொல்றாங்க. இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின அன்புமணி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சமூக நீதி அப்படின்னு சொல்ற திமுக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குறாங்க அப்படின்னும், தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பு செஞ்சாகணும் அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு உரிமை இல்லை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு துரோகம், தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சாதாரணமா 50 ஆண்டுகளில் முன்னேறம்னா, நீ கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும் தமிழ்நாடு. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்கட்டும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மேக்ரோ லெவல், மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மைக்ரோ லெவல். நம்ம ரெண்டுமே வேணும், மேக்ரோ லெவலும் வேணும், மைக்ரோ லெவலும் வேணும். ஏன் நீதிமன்றங்கள் கேட்கின்றார்கள்? மத்திய அரசு எடுக்கிறது தலையன்றாங்க. அது என்ன போறாங்க? தமிழ்நாட்டில் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது, அந்த தலையை கணக்கு தான் எடுப்பாங்க மத்திய அரசு. மாநில அரசு தான் மைக்ரோ லெவல்ல அவங்க என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எவ்வளவு சோசியல் பேக்வர்ட்னஸ், எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் பாமக கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பா மகன் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டு இந்த கட்சி 2ஆ பிரிஞ்சு இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பக்கம் இப்போ ராமதாஸ் தரப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 30ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று பிளான் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ அதுக்கான டிஸ்கஷன்ஸை விழுப்புரம் தைலாபுரத்தில் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன்ஸை முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது, ஆலமரம் மாதிரி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வளர்த்த இந்த ஒரு கட்சியை இப்படி கிளையோடைய நுனியில உட்கார்ந்து அன்புமணி வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும், பூந்தோட்டம் மாதிரி இருந்த இந்த ஒரு கட்சியில பல குரங்குகள் உள்ள பூந்து எல்லாத்தையும் நாசம் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. தேசிய மரத்திலே அந்த மாதிரி இந்த ஆலமரம் போல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சியை ஆலமரத்தின் ஒரு கிளையில, ஆலமரத்திலிருந்து ஒரு கோடாரியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுழைக்கிளையில உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய பலன் என்ன ஆகும்? கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் நட்ட ஒரு பூந்தோட்டம், அதில் அந்த பூந்தோட்டத்தில் எல்லா விதமான மலர்களும் பூத்து குழுகுகிற நேரம், அதில் பல குரங்குகள் நுழைந்து அந்த செடிகளை எல்லாம், பூக்களை எல்லாம் நாசம் பண்ணி அந்த இறந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 நாள் முன்னாடி ஜி.கே. மணி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சப்போ அவரும் பேசினார். இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் விடுறாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் முக்கியமாக சில விஷயங்கள் சொன்னார். இந்த மாதிரி என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் துரோகி இல்லை, அன்புமணிக்கு நான் எந்த துரோகமும் செய்யலை,
அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்தா போதும், நான் கட்சியை விட்டு கூட நீங்கள் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிங்கிறது சொல்லி மாளாது. அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை, கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேச. மருத்துவர் அன்புமணி நாளைக்கு போய் ஐயாவோட அப்பாவோட சேர்ந்து நான் செயல்படுறேன்னு சொல்லி போனார்னா 2 பேர்கிட்டையும் நான் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், கட்சியில் எந்த பொறுப்புக்கு நானோ என் மகனோ குடும்பமாக பொறுப்புக்கு வராது அப்படின்னு எழுதி கொடுத்துட்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்து வராமல் போன அதிமுக கட்சியினர் வந்து வேற ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, மதுரை மாவட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களுடைய தலைமையில் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. மதுரையில் அந்த 200 கோடி ரூபாய் ஊழலை வந்து அரசு வந்து சரியாக விசாரிக்கல அப்படின்னும், அதை வந்து முறையாக விசாரிக்கணும் அப்படின்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அங்கே நடந்திருக்கு. அது போக நம்ம சென்னை பாரிஸில் இன்னொரு ஆர்ப்பாட்டம், அதாவது மாணவர் அணி சார்பாக இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து லேப்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக நிதி இல்லை அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னும், இப்போ திடீர்னு தேர்தல் வர சமயத்தில் வேணும்னே அந்த ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு மட்டும் ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னும், இது தப்பு, எல்லா +1 +2 மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருக்குமே லேப்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இது போக நம்ம அதிமுகவோட ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒரே கூட்டம் அலைமோது தான். 3வது நாளாக விருப்ப மனு வாங்குறதுக்காக நிர்வாகிகள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக அலைமோதி இப்போ இந்த ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையே வந்து அப்படியே டிராஃபிக்காக இருக்கான். அப்படியே சரி, இந்த பாமகவுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வராமல் போன தாவேகா என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ பார்ப்போம். அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாளை ஈரோடில் நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து மும்முரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நேத்திக்கே சில நெறிமுறைகள் எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது பெரியோர்கள், கர்ப்பிணிகள் இவங்க எல்லாரும் வந்து வர வேண்டாம், நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் அப்படின்னும், நிகழ்ச்சியை முடிச்சுட்டு விஜய் திரும்பும்போது வாகனம்ல வந்து பின்னாடி பின்தொடர வேண்டாம் அப்படின்னும் சில நெறிமுறைகளை நேற்றே வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் செய்தியாளர்களை சந்திச்சப்போ இந்த QR பாஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்க வரலாம் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா போதுமான போலீஸ் பாதுகாப்பை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. இது போக இன்னைக்கு காலையில இருந்து வேற ஒரு செய்தி தாவேகாவை பத்தி, அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஈரோட்டில் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த மைதானத்தில் வந்து ஆய்வு செய்கிறதுக்காக பொதுச் செயலாளர் N ஆனந்த் அவர்கள் வந்து போயிருக்காராம். ஸோ அப்போ அங்கே அவரை அவரை வந்து வரவேற்கிறது, யார் வந்து அவருக்கு மாலை போடுறதுன்னு சொல்லி திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி நிர்வாகிகளுக்கிடையே ஒரு சண்டையா, ஒரே பஞ்சாயத்து, ஒரே வாக்குவாதம், சலசலப்புன்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நிலவரம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோடு நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்றைக்கு இதுதான். நான் உங்கள் அபிஷேக் ரமேஷ்.